கடலைப்பருப்பை வந்து ஒரு 3 மணித்தியாலம் ஊற வச்சு நல்ல வடிவா கழுவி எடுத்து வச்சிருக்கு. நினைப்பீங்க என்னடா அப்படி இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிறேன்னு, அவ்வளவுமே இந்த தைரியத்துல இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிறேன். தண்ணி விட்டீங்கன்னு சொன்னா களியா வந்துடும். இது வந்து இப்ப ரூபி சாப்பிட போறா, சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போறேன். இதுலதான் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்திலேயே மிகவும் வந்து பிரபலியமான ஒரு ஸ்வீட்டுன்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லட்டுமா. அதாவது கடலைப்பருப்பை வச்சுதான் நாங்க இன்றைக்கு லட்டுமா தான் உங்களுக்கு நாங்க செய்து காட்ட போறேன். அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலினே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியாங்க. ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன லட்டுமா செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்ப நாங்க லட்டுமா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா கடலைப்பருப்பை வந்து ஒரு 3 மணித்தியாலம் ஊற வச்சு நல்ல வடிவா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க ஊற வைக்கே கடலைப்பருப்பை நல்ல வடிவா கழுவிட்டு தான் வைக்கணும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான அளவு சீனி, அதோட பாத்தீங்கன்னு சொன்னா உலர் திராட்சை அதாவது பிளம்ஸ், மற்றது இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வாசத்துக்கு ஏலக்காய் தூள், அதோட இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா மிகவும் முக்கியமான வந்து கஜு. இதெல்லாம் நாங்களோட சுவைக்கு நாங்க போட்டா நல்லா இருக்கும் இந்த கடலை மாவுக்கு போட்டு செய்யக்க. அதோட இங்கால பாத்தீங்கன்னா உப்பு கொஞ்சம். இவ்வளவு தான் நாங்க லட்டுமா வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ஊற வச்ச கடலை பருப்பை வந்து நல்ல வடிவா தண்ணி வடிய விடணும். அதுக்காண்டி நான் வந்து இந்த ஒரு என்ன சொல்றது தண்ணி வடிகிற சட்டிக்குள்ள இந்த கடலை பருப்பு வந்து போட போறேன். அப்ப என்ன பக்கம் வந்து தண்ணி வடிஞ்சிடும்ன்றதுக்காண்டி. இது கூடுதலா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல எல்லா கடையிலுமே இது கிடைக்க கூடியதா இருக்கு. இதை வந்து புலம்பெயர் உறவுகள் எல்லாம் நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கி கொண்டு போயிடும் இந்த லட்டுமான்றதை. நாங்களும் யாழ்ப்பாணம் போனா நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு வந்து நல்ல விருப்பம். நான் வந்து என்ன சொல்றேன், யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில வந்து இது கட்டாயம் வந்து எல்லா கடையிலுமே இருக்கு. இந்த ஸ்வீட்டுகள் விற்கிற கடை, மற்ற இந்த என்ன சொல்றது இந்த மிக்சர் அதெல்லாம் விற்கும் கடை இருக்குதானே, அந்த கடையில கட்டாயம் இந்த லட்டுமா எள்ளுமா எல்லாமே இருக்கு. நாங்க லட்டுமா தான் உங்களுக்கு செய்து காட்ட போறோம். பாருங்க எப்படி செய்யறேன்னு சொல்லி. இப்ப கடலை பருப்பை வந்து நல்ல வடிவா தண்ணி வடிய விட்டுருக்கு. அதுக்கிட்ட நாங்கள் அடுப்பை மூட்டி எண்ணெயை ஊற்றி கொதிக்க வைக்கணும். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சாதான் கடலை பருப்புல வந்து எண்ணெய் வந்து இழுக்காது. இப்ப வந்து அடுப்பு மூட்டியாச்சு, எண்ணெய் சட்டி அடுப்புல வச்சுட்டு இப்போ வந்து எண்ணெயை விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். என்ன சொன்னா எண்ணெய் கொதிக்காம நாங்கள் கடலை பருப்பு போட்டோம்னு சொன்னா கடலை பருப்புல வந்து எண்ணெய் இழுத்துரும். இனி மாவு வந்து அந்த எண்ணெய் தம்மையா இருக்குமென்றதுக்காண்டி எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். இப்ப எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு பாருங்க, ஒரு பருப்பு ஒன்று போட்டு பார்த்தோன்னா பாருங்க இப்படி பொரியுதுன்னு சொல்லி. இப்ப நாங்க மிச்ச பருப்பையும் போட்டு நல்லபடியா பொரிச்சிருப்போம். ஒரு மிக்க கணக்கு பருப்பு போட்டா என்ன செய்யும், குவஞ்சிடும். இது ஒரு சின்ன சட்டி தானே, அதாவது நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டு பொரிக்க போறேன். 2 தரம் போட்டு தான் பொரிக்க போறேன். என்ன சொன்னா பக்கண்டு பொரிஞ்சிடும். நான் கொஞ்சம் பருப்பா போட்டோம்னு சொன்னா நல்ல பக்கண்டு பொரிஞ்சிருமென்றதுக்காண்டி 2ஆ பிரிச்சு தான் போட போறேன். அடுப்பு வந்து நல்லா எரியோடு நோமலா எரிஞ்சிட்டா எண்ணெய் வந்து இழுத்துடும். கடலைப்பருப்பு வந்து நல்லா அந்த பொங்கலர்ல வந்து பொரியணும். ஆனா ஆக வந்து நல்லா பொரியக்கூடாது. பொரிஞ்சா அந்த மாவு வந்து கொஞ்சம் கலர் வந்து மாறி இருக்கும். இந்த வெள்ளை கலர்ல இருக்காது, கொஞ்சம் சிவத்த கலர்ல இருக்கும். அதனால ஒரு அளவுக்கு பொரிச்சிருக்கணும். இந்த ஆக பொரிபடாமலும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் பொன்னிறமாக இறக்கிறோம். எனக்கு கொஞ்சம் பொரியணும், இல்லாட்டி அந்த பச்சை மணம் மணக்கும். மாவு வந்து பழுதா போயிடும் நல்ல வடிவா பொரியாட்டி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கடலை பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சிட்டுது. எண்ணெய் வடிச்சு ஒரு பேப்பர் போட்டு இறக்குவோம். அப்பதான் இந்த எண்ணெய் தண்ணியை வந்து பேப்பர் இழுக்கும்.
இது வந்து நார்மலா நாங்கள் அப்படியே பொரிச்சிட்டு உப்புத்தூள் போட்டு சாப்பிடவும் நல்ல டேஸ்டா இருக்கு. இப்ப வந்து மிச்சம் இருக்க கடலை பருப்பு நல்ல வடிவா பொரிச்சு இருப்போம். இது வந்து பக்கண்டு பொரிஞ்சிடும். மீன் எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டாங்க, பக்கண்டு பொரிஞ்சிடும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கடலை பருப்பை நல்ல வடிவா பொரிச்செடுத்தாச்சு. பாத்தீங்களா, பொரிச்செடுத்து அதை வந்து ஆற வச்சிருக்கிறேன். இனி வந்து மிக்ஸி ஜோக்குல போட்டு நல்ல பவுடரா வந்து அரைச்செடுக்கணும். சில பேருக்கு வந்து சப்பி சாப்பிட பிடிக்கும்னு சொன்னா கொஞ்சம் என்னன்னு சொல்ற நல்ல பவுடரா அரைக்காம கொஞ்சம் நெருவலாகவும் அரைச்சி சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். அது உங்களோட விருப்பத்துக்கேற்ப நீங்க செய்யலாம். நான் வந்து நல்ல பவுடரா தான் அரைக்க போறேன். மிக்ஸி ஜோக்குல போட்டு நல்ல வடிவா அரைச்செடுப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதோட வந்து கொஞ்சம் உப்பு, கணக்க உப்பு இல்லை, கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்காண்டி தான் உப்பு போடுறது. உப்பு, அதோட எடுத்து வச்ச சீனி, அதோட ஏலக்காய் பவுடர். என்ன சொன்னா இதை மூண்டையும் நாங்கள் சேர்த்து அரைக்க இந்த ஏலக்காய் தூள், வாசம் மற்றும் இந்த சீனி எல்லாமே இந்த கடலை பருப்போட சேர்ந்துருமென கட்டன் மூண்டையும் வந்து சேர்த்து அரைச்செடுக்கிறேன். இப்போ மிக்சியில் கொண்டு அரைச்சி எடுத்துட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை பருப்பு, சீனி, ஏலக்காய் தூள், உப்பெல்லாம் சேர்த்து நல்லபடியாக, உப்புன்றதுக்காண்டி உப்பை வந்து நிறைய போடக்கூடாது, ஒரு சொட்டு போட்டால் காணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, நல்ல வாசம் இருக்கு. இந்த ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் கூட போடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நல்ல வாசம் இருக்கு. எப்படி இருக்கு? கடையில வாங்குற வாசம் மாதிரி செம்மையா இருக்கு. பாத்தீங்களா, இப்படி செய்துட்டு ஒரு போத்துல போட்டு வச்சுட்டு சாப்பிடலாம். நீங்க உருண்டையா உருட்டி வச்சுட்டு சாப்பிடலாம், பழுதே ஆகாது. நல்லா இருக்கு, நல்ல டேஸ்ட். கடையில வாங்குற வாசம். உங்களோட இனிப்புக்கு எப்ப நீங்க உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் குறைய வேணும்னு சொன்னா கொஞ்சம் குறைய போட்டு செய்யலாம். அல்ல இனிப்பு துப்புரவா வேணாமண்டாக்கலும் இனிப்பு போடாம மட்டும் கற்கண்டை போட்டுட்டு அப்படியே நீங்க சாப்பிடலாம். பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி சுடுதுமா ஏன் சொன்னுங்க. அப்ப மிக்சின்ற கீட் அவ்வளவு ஏன் சொன்னா நல்ல பேஸ்டா அரைச்சு இருக்கும், நல்ல பவுடர் மேரேஞ்சு. பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப நாங்கள் இதோட இதுக்கு வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த குட்டி குட்டியா நான் வந்து கஜு வந்து வெட்டி வச்சுக்கிறேன். அதை போட்டு அதையும் போட்டு இந்த பிளம் இது பார்த்தீங்களா பிளம்ஸையும் போட்டு நல்ல வடிவாக கலந்துட்டு கையால் வந்து ஒரு உருண்டை வந்து பிடிச்சி வைக்க போகிறேன். இது வந்து அந்த டிஷ்யூ பேப்பர்னு சொன்னால் உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே வச்சு கட்டி விட்டு அப்படியே இருக்கு. திடீரென செய்த ஓடிட்டா டிஷ்யூ பேப்பர் வந்து வாங்கல, நானும் இல்லை, திடீரென செய்த ஓடிட்டா இல்லை வாங்கிருக்கலாம், வாங்கி வரையா சுற்றி வச்சிருக்கலாம். நல்லா இருக்கு. என்கிட்ட இல்லை டிஷ்யூ பேப்பர். பார்த்தீங்களா, நீங்களும் வீட்டிலேயே இலகுவாக இதோட செய்யக்கூடிய இந்த லட்டுமா தான். இது வந்து லட்டுமான்னு தான் சொல்லிவினா மன கடலை பருப்புல தான் செய்யறேன். சில பேர் என்னடா லட்டுமான்னு சொல்லிட்டு கடலை பருப்புல செய்யறேன்னு யோசிப்பீங்க. இப்ப தெரிய கூடுதலா இந்த கடலைமா என்ன சொல்றது, இந்த கடலை பருப்பு செய்யற லட்டுமா வந்து எல்லாருக்குமே தெரியும், நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப நாங்க பிடிச்சி ஒரு உருண்டையா வைப்போம். சரியா, கையால தான் பிடிக்க போறேன். இது வந்து அந்த பேப்பர்ல இறுக்கி கட்டினா அப்படியே இருக்கு. நான் கையால பிடிச்சி வைக்கிறத விட உடனே வந்து சாப்பிடணும். இப்படி கையால பிடிச்சி வச்சா பேப்பர்ல வச்சா அப்படியே உருண்டு அப்படியே அந்த கட்டி விட அப்படியே இருக்கும். அதுதான் இப்படித்தான் இருக்கும். ஆனா ஒரு பேக்கெட் வந்து 200 ரூபாயா 300 ரூபா தெரியுமா? இப்படித்தான் அதுக்குள்ள ஒரு உருண்டை அந்த பையக்கு வச்சு முந்தி கொஞ்சம் பெருசா வர்றது, இப்ப வேற சின்னதா வந்துட்டு. எல்லாத்தையும் உருட்டி எடுக்கணும். ஆனா உருட்டிட்டு இப்படியே நாங்க போத்துல போட்டு வைக்கல. அது என்ன சொன்னா சொய்யாதான் போட்டு வைக்கணும், அப்படிதான் கிள்ளி சாப்பிடலாம். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பேப்பர் இருந்தா கட்டிட்டு வைக்கலாம். இப்ப நாங்க கஜு பிளம்ஸ் எல்லாம் போட்டபடியா இன்னுமே டேஸ்டா இருக்கும். கட்டாயம் வந்து இந்த லட்டுமாக்கு ஏலக்காய் தூள் வந்து நிறைய போடுவோம், அப்பதான் நல்லா இருக்கும்.
சுவையா இருக்கு. ஓ அந்த வாசம் தான் வேற லெவல். பார்த்து ம். லட்டு இந்த லட்டு மாவு வந்து தண்ணி வந்து விடக்கூடாது. நீங்க நினைப்பீங்க என்னடா அப்படி இறுக்கி பிடிச்சி வச்சுக்கன்னு, அவ்வளவுமே இந்த தைரியத்துல இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிறேன். தண்ணி விட்டீங்கன்னு சொன்னா களியா வந்துடும். தண்ணி விடாம தான் இறுக்கி பிடிக்கணும். அதான் அந்த பேப்பர்ல வந்து கடையில வந்து கட்டி விக்கிறேன்னு சொன்னா அந்த உருண்டை வந்து அப்படியே இருக்குமென்றதுக்காண்டி குழையாம உருண்டெண்ணாம இருக்கும். இருக்குமென்றதுக்காண்டி தான். சரிங்களா? இப்படி இப்படி பிடிக்கணும் அமர்த்தி. அவ்வளவு சத்து தான். நல்ல சத்து. அதான் சொல்றேன் இனிப்பு வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஏற்ற மாதிரி போடலாம். இப்ப இனிப்பு வந்து சில பேர் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ சில அதுக்கு பேருக்கு வந்து சேர்க்கலாம். கூட இருந்தா தான் பிடிக்கும், சில பேருக்கு குறைய இருந்தா தான் பிடிக்கும், சில பேருக்கு ஒரு அளவா இருக்கும். அதுக்கு ஏற்ப வந்து நீங்க சீனியை வந்து போடலாம். நான் நினைக்கிறேன் கடலைப்பருப்பு இது 1/4 கிலோ கடலைப்பருப்பும் பெறாது. நான் அன்னைக்கு வடையை சுட்டுட்டு சரியா கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுட்டு அப்ப இன்றைக்கு என்ன வீடியோ போடுவோம்னு யோசிச்சுட்டு பக்கண்டு கடலைப்பருப்புல வந்து நாங்க கடலை மா செய்வோம்னு தான் வெளிக்கிட்டு பக்கண்டு செய்தேன். பாத்தீங்க எத்தனை லட்டு வந்திருக்கு பாத்தீங்களா? முடிஞ்சது எல்லாமே ஒரே அளவாவே பிடிச்சி எடுத்துட்டேன். இது வந்து அப்படிதான் பிடிக்கும். ஓ என்ன சொன்னா கணக்கு இது பிடிக்கல அதானே. ஒரு பேக்ல வந்து 12 இருக்கு. நாங்க நார்மலா பார்க்க இது வந்து எனக்கு இது வந்து இப்ப ரூபி சாப்பிட போறா. சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போறேன். இதுலதான் இத வாய்க்க வச்சு கொண்டு கலைக்கலாம். திரக்கடிச்சு விட்டு. அதான் பெரும் பேல. திரக்கறி விட்டு. டேஸ்டா இருக்கு. நீ பெரிய நல்ல கணக்கா இருக்கு தெரியுமா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட வீட்டிலே வந்து இலகுவாக செய்யக்கூடிய கடலை என்ன சொல்ற கடலை பருப்பு லட்டு மாதிரி தான் நான் செய்திருக்கேன். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்க பிடிச்சி அப்படியே வச்சிருக்கேன். அப்படியே ஒரு உருண்டையை எடுத்து 2ஆ வாய்க்க போட சரி 2 கடி தான் கிடைக்கலாம் ஒரு உருண்டையில. நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க வந்து வீட்டிலேயே வந்து இது இலகுவாக எல்லாம் செய்யலாம். நீங்க பாத்தீங்களா அப்படி இருக்குன்ட்டு. நாங்களும் வந்து இதோட வந்து இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்றோம். நீங்களும் வந்து வீட்டில் அப்படி செய்து பாருங்க, செய்து சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்குமெண்டு. நாங்களும் வந்து இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக மீண்டும் உங்களை சந்திக்கணும் உறவுகளே. பாய்.